1 2 3 ஒரு 3 சிலை செஞ்சுருக்காங்க. அந்த 3 சிலை செஞ்சதுக்கு உண்டான அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சுங்க. இது கை வந்து உடஞ்சிருக்குங்க. கை 2 கையும் தனியாக உடஞ்சிருக்கு. அவங்கள ஒருத்தங்க வந்து இந்த நந்தி சிலை இருக்குல்ல, இந்த நந்தி சிலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பாருங்க, ஒரு பெரிய பாறை மாதிரி ஒன்று கிடக்குது தெரியுங்களா? அது என்ன தெரியுமா? இந்த கோயிலோட கோபுரங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை நீங்கள் வந்து செதுக்கி கொடுங்க, அதை வந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. கூம்பு மாதிரி இருக்கிற இடம் வந்து அடியில் இருக்குதுங்க. அது மண்ணில் வந்து புதஞ்சிருச்சு. ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை வட்டம் மஞ்சப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் ஒரு 400-500 வருடங்கள் பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தேடி தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். நான் இந்த ஒரு சின்ன ஒரு தகவல் தான் கிடச்சிருந்தது. மஞ்சப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த ஒரு சிவலிங்கம் இருக்குது, போய் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் கிடச்சிருந்தது. நானும் வர வழியில் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு வந்து இங்கே கோயில் அப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரியவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது தான் இங்கே இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எனக்கு கிடச்சிதுங்க. இங்கே வந்து பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே கோயில் இருந்ததுக்குண்டான அடையாளமே இல்லைங்க. அப்படி சிதலமடைஞ்சு கிடக்குது. அவர் சிவலிங்கம் அவர் பார்த்தீங்கன்னா தனியாக வெயிலில் காஞ்சிட்டு பார்க்குறக்கு அற்புதமாக இருக்கா. நீங்கள் அவரை நான் உங்களுக்கு காட்டுறேன், பேசி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத. சூப்பராக இருக்குதுங்க. அந்த ஒரு அமைப்பில் இருக்கிற சிவலிங்கம் வந்து இப்படி அனாதையாக இருக்குது. கேட்பாரற்று யாருமே ஒரு வழிபட முடியாத ஒரு நிலைமையில் வந்து அது இருக்குதுன்னா அது இந்த இடத்துல மட்டும்தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய சிவனடியார்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை கண்ணீர் நிற்காது. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இப்போ நான் நின்றுருக்கிற இடமே கூட ஒரு அடர்ந்த வனப்பகுதி மாதிரி தான் உங்களுக்கு காட்சியளிக்கும். இது வந்து எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோயிலோட இடம் தான். கரெக்டாக அந்த கோயில் அமைஞ்சிருந்த ஒரு இடம் தான். நான் இப்போ அந்த கோயிலுக்குள்ளே நின்றுட்டு தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோயிலில் சிவன் இருக்காப்புல, இவருக்கு நிறைய மர்மங்கள், நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இந்த ஊர் மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்ட வரும்போது அது என்னென்ன ஸ்டோரி அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சிவலிங்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுற வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக கருவேல மரம் தான். இங்கே சுற்றியுமே வந்து கருவேல மரம் ஆண்டிருச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்த அந்த தட்டை செங்கற்களாக இருக்கட்டும், அந்த இங்கே பாருங்கள், இந்த நம்ம எங்கே போனாலுமே பார்ப்போம்ல செம்பாரங்கற்கள், அது எல்லாமே சிதறி கிடக்குது. இதுதான் கோயில், மொத்த கோயிலோட அமைப்புங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு டிசைன் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஒரு அந்த கல், அந்த சுட்ட செங்கற்கள் இருக்கும்ல, அந்த செங்கற்களை பயன்படுத்தியே இந்த சுண்ணாம்பை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு டிசைனில் ஒரு சிலை வந்து செஞ்சுருக்காங்க. அதுவும் 1 2 3 ஒரு 3 சிலை செஞ்சுருக்காங்க. அந்த 3 சிலை செஞ்சதுக்கு உண்டான அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்போ இந்த நிலைமையை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் வந்து என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத. இந்த இடமே உங்களுக்கு வந்து இப்படி இருக்குன்னா மூலவர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. பார்த்துவாங்க, வில்வ மரமான இங்கே பாருங்க. இங்கே மொத்த அமைப்பே, ஒரு கோயிலோட மொத்த அமைப்பே இதுதாங்க. அப்பன் ஈசன் இங்கே வச்சுருக்காங்க. நந்தி பகவான் ஆப்போசிட்டில் இருந்திருக்கு. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வந்து தான் கருவறை. ஏன்னா இப்படி பார்த்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க நந்தியை. ஸோ அதனால் வந்து இதுதான் கருவறைன்னு நம்ம சொல்லலாம். அங்கே பாருங்கள், ஒரு பெரிய பாறை மாதிரி ஒன்று கிடக்குது தெரியுங்களா? அது என்ன தெரியுமா? இந்த கோயிலோட கோபுரங்க. அந்த கோபுரம் வந்து சரிஞ்சு அப்படியே கீழே கிடக்குது. இதை வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்படின்னா நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி கோபுரங்கள் வந்து கீழே கிடந்தால் அது உடஞ்சி தான் பார்த்துருக்குறேன். ஆனால் முழுசாக அங்கே வந்து அப்படியே கிடக்குதுங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இவரை காட்டிடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு அம்மன் சிலை ஒன்று இங்கே இருக்குது. அந்த அம்மன் சிலையோட இங்கே பாருங்கள், இது கை வந்து உடஞ்சிருக்குங்க. 2 கையும் தனியாக உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கால் இங்கே பாருங்கள், காலையும் உடஞ்சி கிடக்குது. அதோட அமைப்பு இங்கே இருக்கு பாருங்கள். இந்த கை கால் எல்லாம் சேர்ந்தாதான் இந்த சிலையோட மொத்த உருவமே. அந்த அம்மனுக்கு தான் இங்கே பாருங்கள், அந்த புடவையெல்லாம் சாத்தியிருக்காங்க. அந்த ஒரு இது இங்கே இருக்குது.
இது வந்து உடஞ்ச நிலமையில எடுத்து வச்சுருக்குறாங்க. ஏதோ மிச்சம் மீதி இருக்கிற மாதிரி இதை வச்சுருக்குறாங்க. இந்த நந்தி சிலை வந்து இதில் எந்த டேமேஜும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த நந்தி சிலைக்கு தாங்க ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன். இது எப்படி இருக்குதுங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துருங்க. இது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 300-400 வருடங்கள் பழமையான ஒரு கோயிலாக தான் இருக்கணும். ஆனால் இந்த கோயிலை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியலங்க. யார் கட்டினாங்க, யாரால் இது வந்து கட்டப்பட்டது, யாரால் வழிபடப்பட்டது அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. பெரியவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அவங்களுக்குமே வந்து ரொம்பவுமே டீட்டெயில் தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. பாருங்கள், மூலவர் இவர் தாங்க. எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்களா? இவர் வந்து ஒரு அலங்காரத்தோடு இருந்தாருன்னா இவர் வந்து எப்படி காட்சி தருவார்னு பார்த்தீங்களா? அவரோட நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட்டு ஒரு அங்கவஸ்திர துண்டு ஒரு வேட்டியை வச்சு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னா இவர் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் அந்த இப்போ வெயில் எப்படி அடிச்சிட்ருக்கோ அதே மாதிரி தாங்க வெயில் அடிச்சிட்ருக்கோம் டெய்லியுமே இவர் மேலே. இங்கே இந்த இடத்துல வந்து இவரை சுற்றியுமே மரம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இவரை எப்படின்னா வெயில் அடிக்குது இல்லை, அந்த இடத்துல வந்து இவருக்கு செட்டு மாதிரி எந்த ஒரு அமைப்புமே இல்லைங்க. அந்த ஒரு அமைப்பில் காட்சி தருது. மொத்தமாகவே இந்த கோயிலில் 3 சிலை தான். மூலவரான சிவலிங்கம் இவர் இருக்காப்புல, அதுக்கப்புறம் நந்தி சிலை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு அம்மனோட சிலை இருக்குதுங்க. மொத்தமாக இந்த கோயிலில் ஒரு 3 சிலை தான். இந்த கோயிலோட மொத்த அமைப்பை பார்த்துருங்க. எப்படி காட்சி தருது பார்த்தீங்களா? ஒரு அடர்ந்த காட்டில் வந்து சிவலிங்கம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, உங்களுக்கு வந்து கோபுரம் வந்து விழுந்திருக்கும், அந்த கோபுரம் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல. இங்கே பாருங்கள், பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, இந்த பெரிய ரவுண்ட் ஷேப் வந்து அந்த மூலவருக்கு மேலே ஒரு பெரிய கோபுரமாட்ட இருந்திருக்கும் போல் அந்த கோபுரம் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சுங்க. சரிஞ்சு விழுந்துமே எந்த ஒரு டேமேஜ் இல்லை. அது மேலே எப்படி இருந்ததோ அப்படி தாங்க கீழேயும் காட்சி அளிச்சிட்ருக்கு. அது இந்த கோபுரம் வந்து எப்படி விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சாஞ்சிருச்சு. இப்போ இந்த மேற்பகுதி வந்து கீழே இருக்குது, இது வந்து அந்த மேலே அமுக்கி வச்சுருப்பாங்கள்ல அந்த இடத்துல ஒரு பகுதி, இந்த வட்டமான ஒரு பகுதி இருக்குல்ல அந்த இடம், இது அந்த கூம்பு மாதிரி இருக்கிற இடம் வந்து அடியில் இருக்குதுங்க. அது மண்ணில் வந்து புதஞ்சிருச்சு. ஸோ இதை தூக்கி வச்சாவே ஒரு பெரிய ஒரு கோயில் மாதிரி காட்சி அளிக்குன்னு நினைக்கிறேங்க நான். ஆனால் இதெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு இப்போ இடம் இல்லை, எல்லாம் சுத்தமாக அழிஞ்சிருச்சுங்க. இந்த கோயில் சுற்றி மற்ற ஏதாவது ஒரு சிலை இருக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ நம்ம கண்ணில் பட்டதுன்னா இந்த பாருங்கள், இதுதான் நம்ம கண்ணில் பட்டுச்சு டக்குன்னு. எல்லாம் அப்படியே கேப்பாரட்டு கிடக்குதுங்க. இங்கே வந்து யாருமே அவ்வளோக்கா கும்பிட்றது இல்லை. ஸோ நம்ம கும்பலினாலும் பரவாயில்ல, சுத்தமாக பண்ணி வச்சு போயிடுவாங்க. பரவாயில்ல, இங்கே இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு 2-3 குடும்பங்கள் மட்டும்தான் இந்த கோயிலை வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேங்க. மொத்தம் 1 2 3 4 7 சிலை இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு 7 கன்னிமார்களோட சிலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க நான். இப்போ இந்த சிலை கீழே ஏதாவது சிலை இருக்குமாண்ணே? இது புதஞ்சிருச்சு, அவ்வளோதானே? அவ்வளோதான், இதுக்கு மேலே சிலை இல்லை. இது வந்து ரொம்ப ரேரு இந்த சிலையெல்லாம். ஒரே கல்லிலே இருக்கும். இது ஒரே கல்லில் வந்து 7 கன்னிமார்கள் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறேன் சொன்ன மாதிரி. ஏன்னா தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்கல்லண்ணே எல்லா கோயில்லையும் நம்ம பார்க்கும்போதெல்லாம். ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், மொத்தமாக 7 கன்னிமார்கள் வந்து ஒன்றா இருக்கிற இடம்னா இதுதான். இது எனக்கு ஃபேவரட்னா. இது நான் எப்போ வந்து சிவலிங்கம் வந்து அதிகமாக பார்ப்பணுங்க, அதே மாதிரி அம்மன் சிலை இந்த மாதிரி கன்னிமார்கள் அவங்கள பார்த்தோன்னா எனக்கு பிடிக்கும். அது வாராகி அம்மன். இது அந்த 7 கன்னிமார்களில் அவங்களும் ஒருத்தங்க. இங்கே வந்து அந்த கன்னிமார்கள்னு சொல்லி அந்த அம்மன் மாரியம்மன் தான் நம்ம அழைப்போம். அந்த ஒரு அமைப்பில் 7 கன்னிமார்கள் இருக்காங்க. பட் ஆனால் ஃபுல்லாக வந்து இங்கே மூடிடுச்சுங்க. ஃபுல்லாக வந்து வெளியே இல்லை. இது வந்து ஒரு மண்ணில் புதஞ்ச மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது.
ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நம்ம இதை வெளியெல்லாம் எடுக்க முடியாதுங்க. இது இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏதாவது மறுசீரமைக்க முடிஞ்சால் மட்டும்தான் இந்த சிலையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சு நம்ம கும்பிட்ற மாதிரி வழிபடுற மாதிரி செஞ்சு வச்சா தாங்க உண்டு. இல்லைன்னா இதை வைக்க முடியாதுங்க. மக்களே பாருங்கள், பின்னாடி அதோட அமைப்பை இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் அந்த கோயில் வந்து இங்கே பாருங்கள், முள்ளெல்லாம் ஏறிட்டு இருக்குங்க. நடந்து வரும்போது இவ்வளோ முள் ஏறும்போது அப்போ இந்த கோயில் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த கோயிலோட ஒரு பாதி வந்து இங்கே கிடக்குதுங்க. அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பயங்கரமாக தண்ணி வந்துடுமா. தண்ணி வரும்போது அந்த கோயிலை சுற்றியுமே அப்படியே அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்படி அடிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி செம்பாரங்கற்களெல்லாம் தூக்கிட்டு வந்த அந்த தண்ணி அந்த நந்தி இருக்கும்ல, அந்த நந்தி பகவானை வந்து தூக்குனதே இல்லையாமா. இது வந்து இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க. வேற லெவலில் கேட்கும்போதே புள்ள அரிக்குதுல்ல, சூப்பருங்க. இங்கண்ணா கோபுரமா இங்கே பாருங்கள், இந்த கோயிலோட நிறைய அமைப்புகள் வந்து இந்த மாதிரி கிடக்கிறது. இங்கே பாருங்கள், அந்த ஒரு சுட்ட செங்கற்கள் வச்சு அதை கட்டியிருக்கிறாங்க அந்த கோபுரத்தை. அதுவும் இந்த இடத்துல கிடக்குதுங்க. என்ன சொல்கிறது, இப்படி கிடக்குது அப்படி கிடக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட காட்டதாங்க முடியுது. மக்களை, இந்த கோயிலோட ஒரு ஸ்டோரி வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஸ்டோரின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது எனக்கு கேட்கும்போது, ரொம்பவுமே ஆச்சரியமும் படுத்துச்சு என்ன. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க. யாரை பற்றி இந்த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தாங்க நந்தி பகவான். இவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. என்னன்னா, இங்கே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுக்கோங்க, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போவே வந்து இது ஒரு காடு மாதிரி தானே காட்சி அளிக்குது. அப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பயங்கர அடர்ந்த காட்டில் வந்து இந்த சிலைகள் வந்து இருந்திருக்குங்க. அப்போ இந்த காட்டுக்கு வேட்டையாட வருவாங்கள்ல, அவங்கள ஒருத்தங்க வந்து இந்த நந்தி சிலை இருக்குல்ல, இந்த நந்தி சிலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி இந்த நந்தி சிலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது, ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற நந்தியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் சும்மா விடுவோமா, இந்த நந்தி சிலையை எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க வீட்டில் இருக்கிற மாடு இருக்கும்ல, அன்னைக்கு நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, அந்த மாடுகள் வந்து அந்த ஒரு திமிரு பிடிச்சி குத்துற மாதிரி எல்லாத்துக்கும் போயிட்டே இருந்ததான். எல்லாத்தோட மாடுகளுக்கு வந்து அப்படி ஆயிடுச்சான். எப்படின்னா, மாடுகள் வந்து முரண்டு பிடிச்சா எப்படி இருக்கும், குத்துற மாதிரி தானே வரும், அந்த மாதிரி எல்லா மாடுகளுக்கும் ஆயிடுச்சாமாங்க. அப்படி ஆனங்காட்டிக்கு அந்த எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா இந்த நந்தியை, அவரே கொண்டு வந்து எனக்கு இந்த நந்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் ஈசன் கிட்ட வேண்டிட்டு இந்த நந்தியை கொண்டு வந்து இங்கேயே வச்சதா வந்து ஒரு வரலாறு இருக்குதுங்க. இந்த ஸ்டோரி வந்து பழங்காலத்து வரலாறு கிடையாது, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறுங்க இது. அதுதான் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நந்தியை தூக்கிட்டு போகிறாங்க. நந்தியை தூக்கிட்டு போனால் அங்கே வந்து அவங்களோட மாடுகளுக்கெல்லாம் முரண்டு பிடிச்சி அவங்களை குத்தும் போது அது ஒரு எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வந்து நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. அதனால் உங்ககிட்டையும் நான் சொல்கிறேன், இது உங்களுக்கும் புதுசாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. ஸோ அதுதான் இந்த நந்தி பகவானோட ஒரு ஸ்டோரின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. அதுக்கப்புறம் இந்த மூலவர், இவர் பார்க்குறக்கு அமைப்பு அந்த காசிலெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த அமைப்பில் இருக்கிறாருங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி இருக்குமோ, இப்போ நம்ம புதுக்கோயிலில் கட்டணும்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்கம் தான் வந்து நம்ம கேட்போம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை நீங்கள் வந்து செதுக்கி கொடுங்க, அதை வந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு லிங்கங்கள் வந்து இப்படி கேப்பாராட்டு இருக்கிறதாங்க ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏன்னா இவர் அலங்காரத்தில் இருந்தாருன்னா இவர் எப்படி காட்சி அளிப்பாருன்னு தெரியுங்களா? சாதாரணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இதுவே நீங்கள் சிவனடியார்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவர் இப்படி இருக்கிறாரே அப்படிங்கிறது. என்ன என் மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ரொம்பவே மன வருத்தமாக இருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கும்போது. என்ன பண்ணுறங்க, நம்மளால் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு காணொளி மட்டும்தான் எடுத்து போட முடியுதே தவிர எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால் கொடுக்க முடியறதில்ல. ஸோ சப்போஸ் இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து ஏதாவது உதவி செய்கிறீங்க, இல்லை இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, வேறு யாராவதுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அப்போ தான் வந்து இந்த கோயிலில் இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு கோயில் வந்து இப்படி அனாதையாக இருக்கிறது வந்து அவங்களும் பார்ப்பாங்க, அப்போ தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு யாராவது வர விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு உதவ முன் வருவாங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த
கோயிலை வந்து அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், காணொளி மட்டும்தான் எடுத்து போட முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில் வந்து கரெக்டாக புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை வட்டம் மஞ்சப்பேட்டை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது இந்த இடம். அந்த இடத்துல கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து யாராவது நாளைக்கு வரணும்னு நினச்சாலும் அந்த அட்ரஸில் வந்து வந்துடுங்க. ஓகே மக்களே, இந்த பதிவை வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.